சீதாவோட கழுத்துல மஞ்சு தாலி, மீனாவுக்கு டைவர்ஸ் உறுதி, விஜயாவால மாறுற வாழ்க்கை அடுத்ததா இனி ஃப்ளாஷ்பேக் தானா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் கேள்வி கேட்குறாங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து அது குறித்து பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த சீரியலில் இப்போ சீதாவாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற நடிகை சங்கீதா பார்த்தீங்கன்னா, திருமணமான கோலத்தில் இருக்கிற புகைப்படங்கள் இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குது. அதில் அவங்க கழுத்தில் தாலியோட ஒரு சில ஃபோட்டோக்கள்லையுமே இருக்கிறாங்க. இதனால் இவங்களுக்கும் அருணுக்கும் திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியுது. இவங்களுக்கு திருமணம் நடந்தால் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே ரோகிணி பற்றின உண்மைகள் ஒவ்வொன்றும் இப்போ குடும்பத்துக்கு தெரிய வந்துட்டு இருக்குது. ரோகிணி பணக்கார வீட்டு பெண் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதும் விஜயா தன்னுடைய ருத்ரதாண்டவத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் மருமகளாக இருந்த ரோகிணியை இப்போ பிச்சைக்கார மருமகள் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் விஜயாவை சமாளிக்கிறதுக்காக சிட்டிக்கிட்ட இருந்து ஒரு செயினை வாங்கிக்கிட்டு வந்து ரோகிணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த செயின் இப்போ திருட்டு நகை அப்படிங்கிறதுமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த நகை வாங்கின 1,00,000 பணத்தை எனக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி விஜயா ரோகிணிக்கு செக் வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே நகை வாங்குறதுக்கு வித்யா கிட்ட கடன் வாங்கின ரோகிணிக்கு இப்போ அடுத்த பணம் புரட்டுறதுமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில் சீதா அருணோட ரிஜிஸ்டர் மேரேஜை மீனாவே முன்னின்று நடத்துகிறாங்க. ஏற்கனவே இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் முத்து அவசரமாக சீதாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இப்போ சீதாவோட திருமணத்தை மீனாவே முன்னணின்னு நடத்துகிறாங்க. இந்த நிலையில தான் இப்போ சீதாவா நடிக்கிற சங்கீதா மஞ்சள் தாலியோட இருக்கிற புகைப்படங்கள் எல்லாமே இணையத்தில் வைரலாகிட்டு இருக்குது. இந்த புகைப்படங்கள் இந்த சீரியல் ஷூட்டிங்காக எடுக்கப்பட்டுச்சா அப்படி இல்லைனா அவங்க திரைப்படங்களில் நடிக்கும்போது எடுக்கப்பட்டதா அப்படிங்கிறது சரியாக தெரியல. ஆனால் இந்த சீரியலில் அருணன் சீதாவினுடைய திருமணம் கண்டிப்பாக நடந்துருச்சு. அந்த திருமணம் இப்போதைக்கு குடும்பத்துக்கு தெரிய வராது. அலைபாயுதே படத்தில் ஷாலினி மாதவன் ரகசிய திருமணம் செஞ்சது போல தான் இவங்களுமே வாழ்க்கையை ரகசியமாக வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் சீதா கல்யாணத்தை நடத்தி வச்சது மீனா தான் அப்படிங்கிறது முத்துவுக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக மீனாவை வீட்டை விட்டே முத்து திறத்திடுவார். முத்துவோட பாட்டி வந்து தான் மீனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது. சில மாதங்களுக்கு அப்புறமா மறுபடியும் பாட்டி வந்திருக்கிற புகைப்படங்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது. இதனால் முத்துவுக்கு சீதாவோட திருமணம் சீக்கிரமே தெரிய வரப்போகுது அப்படிங்கிறதுமே நல்லாவே தெரியுது. ஸோ எது எப்படியோ அடுத்த வாரம் இந்த சீரியலில் பயங்கரமான பஞ்சாயத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்லை அப்படிங்கிறதுமே நல்லாவே தெரியுது. ஸோ எனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.